Hi friends, welcome to Lakshmi Tamil. இன்னைக்கு வந்து எங்க ஹஸ்பண்டோட தம்பி அவங்க வைஃப் பசங்க எல்லாமே வராங்க. நான் வந்து லஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது பாயசம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கெட்டியாயிடுச்சு. சாப்பிட்றப்ப வந்து பால் ஊற்றிக்கலான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல். இது வந்து வெறும் உப்பு பெருங்காயம் இது மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அவங்க அந்த பொண்ணு வந்து ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வெள்ளரிக்காய் பச்சடிக்கு வெள்ளரிக்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். எல்லாமே பண்ணணும். அடுப்பில் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். சவு சாம்பார் அது கொதிச்சிட்ருக்கு. அது இந்த சைடில் பார்த்திங்கன்னா குக்கரில் பொடலங்காய் கூட்டுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நான் வந்து இப்போ பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இது வடைக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சேன். தண்ணி பார்த்தா ஃபுல்லாகவே வந்து உறிஞ்சிருக்கு. இப்போ திரும்ப கொஞ்சம் தண்ணி இதில் விடணும். ஸோ இது ஊறட்டும். ஸோ மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். சமையல் பண்ணுறப்போ வீடியோ எடுக்கலான்னா என்னால் முடியல. அப்புறம் லேட் ஆகும். மணி இப்போயே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சி. நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ சமையல் குயிக்காக பண்ணணும். அவங்க சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடகடன்னு பண்ணணும். அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. என்னால் பார்த்திங்கன்னா சமையல் பண்ண வீடியோலாம் அதுக்கப்புறம் எடுக்க முடியல. அவங்க வந்துட்டாங்க, டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு சொக்கிதானி கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் கிளம்பி காரில் போயிட்டுருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் போயிட்டுருக்கோம். ஸ்மைல் பண்ண என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருக்க போறோம். அதனால இனிமே கொஞ்சம் 2-3 வீடியோ எங்கேயும் சேர்த்து பாப்பீங்க. ஓகே, பாய். இவங்க தான் இளவரசி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஆமா, ஸ்லீப்பிங் லிட்டில் பிரின்சஸ். இன்னும் கொஞ்ச நாளுக்கு இந்த இளவரசியை நீங்க வீடியோல பாப்பீங்க. பாய். அப்படியே இளவரசியையும் பாப்பீங்க. இந்த இளவரசியையும் பாப்பீங்க. பவி பார்த்திங்கன்னா தெலுங்கு பாட்டு பாடினா அதை வந்து ஃபுல்லாகவே பாடுறேன், எடுமா வீடியோ எடுமா அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்து ரொம்ப காற்று அடித்ததுனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ராயல் சித்ரன் வந்துட்டோம் நாங்கள். இங்கே தான் இதுதான் பார்த்திங்கன்னா சொக்கிதானியோட என்ட்ரன்ஸு. உள்ளே நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக்லாம் போட்டு நம்மளை வந்து வரவேற்பாங்க. அது மாதிரி யார் வந்தாலுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி வில்லேஜ் செட்டப் தான். சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி டைம் இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி நாங்கள் வந்து ராயல் சித்ரன் வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 6 ஆகுது. சூப்பரான டைமுக்கு, கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஈவினிங்னால இந்த லைட்லாமே வந்து போட்டுருக்காங்க. பவி பவி ஹாய் சொல்லு. ஹேய் இங்கே பார்த்து சொல்லு. கேஷிகா, கேஷி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹர்ஷித் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ஹர்ஷித்
ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ். ஆல்ரெடி நான் வந்து போன வருஷம் இதே மாதிரி போயிருப்போம். அது வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ திரும்பவும் அகைன் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி, அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாயாக இருக்க போகுது. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி, அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்திருக்கோம். செம்ம என்ஜாயாக இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ எடுத்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு வந்து சீட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்த உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்னால இந்த லைட்லாமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மணி வந்து 6 மணி ஆகுது. என்ன 6 மணியா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ராஜஸ்தானி செட்டப் தான். ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்கும். அந்த வில்லேஜ் செட்டிங் அப்படியே வந்து இதில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போக போகிறோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டுருக்கோம். எது அங்க ஏதோ இருக்கு. அதுவா? அங்கேயா? ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போட்டோவா? அது ஏதோ போட்டோ எடுத்துக்கலாம்னு இருக்கு. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? உனக்காக தான் வெயிட். இதுதான் வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப். ஹாய். நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து போட்டிங் போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இப்போ நாங்கள் இது உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். அவங்க வந்து போட்டிங் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போனோம். இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து போட்டிங் போனோம். இங்க பார்த்தா ஃபுல்லா பிடிக்கிறாங்க. எனக்கும் கட்டிக்கணும். நாம எல்லாரும் கட்டிக்கணும்டா. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து போட்டிங் போயிட்டுருக்கோம். செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாருமே பாட்டு பாடின்னு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. பாடுங்க பாடுங்க. அவ்வளோதான், என்ட்ரன்ஸ் வந்து விட்டோம். அவங்க வெயிட் பண்ணுறாங்க. உனக்கு பயமா இருந்துச்சா? யார் உனக்கு அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக எல்லா இடத்துலையும் லைட் போட்டு சூப்பராக இருக்குது.
இது வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டைம் கிடச்சா கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குது. என்னத்த அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்பா பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? I'm very happy. Start music. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது, எல்லாருமே டான்ஸ் ஆடினோம். எல்லாரும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. அப்புறம் இங்கே எல்லாமே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட ரொட்டி வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பூண்டு சட்னி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரொட்டிக்கு மேலே நெய், கொஞ்சம் வெல்லம், இது வந்து சூடாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கேமல் ரைட் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு நாங்கள் போனோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேமல் சஃபாரி. செம்ம பயமாக இருந்தது, ஆனாலும் ஜாலியாக இருந்தது. என் பையன்லாம் ஜாலியாக போனான். எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கேமல் சஃபாரி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தால் இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. எங்களையும் வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க. எனக்கு ஆடுறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப்லாம் வந்து டான்ஸ் ஆடினாங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே விட மாட்டேன்ட்டா, அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா விஜய் பாட்டு அரபிக் குத் சாங்குக்கு எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. செம்மையாக ஆடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களாம் பார்த்திங்கன்னா அரபிக் குத் சாங் போட்டதும் செம்ம ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே ஆட ஆரம்பித்தாங்க. எனக்கு ஆடுறதுக்கு தான் கொஞ்சம் ஷையாக இருந்ததுனால நான் ஆடலை, வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக பவிலாம் வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டே இருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங்லாம் வந்து செம்மையாக சூப்பராக இருந்தது. இந்த இருட்டுக்கு இந்த லைட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு டான்ஸ் ஷோ. இவங்க வந்து பாட்டில் லோடு மேலே ஏறி அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கத்தி மாதிரி இருக்குது, அது மேலே ஏறின்னு டான்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2-3 கேம் ஷோலாம் வச்சுருந்தாங்க. வில் அம்பு, கன் ஷூட்டிங்லாம் இருந்தது. அதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு பொய்க்கால் குதிரையில் என் பையனும் என் மச்சினர் பையனும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானும் அவரும் பொய்க்கால் குதிரையில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம்னால நல்லா ஜாலியாக
இருந்தது. அந்த குதிரையை வந்து நல்லா இப்படி தூக்கி தூக்கி ஆடினா தான் அந்த டான்ஸ் வந்து ஆட முடியும். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் என் மச்சினர் ஒய்ஃபு அவங்க டான்ஸ் ஆடினாங்க. செம்ம ஃபன்னியாக இருந்தது. நாங்கள் நல்லா இந்த டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பசங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் முடிச்சுட்டு டின்னருக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நிறைய மெனூஸ் இருந்தது. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, பூரி, அதுக்கப்புறம் ஒரு சப்ஜி, நிறைய மெனூஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெகந்தியும் வச்சு விட்றாங்க. நாங்கள் வந்து மெகந்தி வைக்கிறதுக்கு டைம் இல்லை, ஸோ கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த டே இப்படி தான் என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. செம்ம ஹாப்பியாக ஃபன்னாக போச்சுங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து செம்ம ஜாலியாக என்ஜாயாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.